அனைவருக்கும் வணக்கம். ஃப்ளைட்டில் போகிற வீடியோ வீடியோ எடுத்தது மறக்கவே முடியாதுங்க என்னால். ஃபஸ்ட்டு அனுபவம் இது. நான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போனேன். நிறையா வீடியோ எடுத்திருக்கேன். நான் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கிறேன். அவசியம் பாருங்கள். எனக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள் ஃப்ளைட்டு. நான் இந்த விண்டோ சீட்டுக்கிட்ட தான் உட்காந்துருக்கேன். என் பக்கத்தில் என்னுடைய கணவர் உட்காந்துருக்காரு. இந்த ஃப்ளைட்டு போகிறது சென்னை போய் இறங்குது பாருங்கள். காமராஜ் விமான நிலையம்ங்க. எவ்வளோ அழகாக போகுது. மெதுவாக இறங்குதுங்க. நிறைய ஃப்ளைட்டு நின்றுட்டு இருந்துச்சு அந்த இடத்துல. ஃப்ளைட்டில் போனவங்க எல்லாருமே இறங்கி சும்மா கொஞ்சம் தூரம் நடந்தால் போதும். ஏரோட்ரமில் அப்படியே ஒரு பஸ் நிற்கிது. அந்த பஸ்ஸில் எல்லோரும் ஏறிக்கிட்டாங்க. அந்த பஸ் அப்படியே மூவ் ஆகி போயிடுச்சுங்க. உடனே அடுத்த பஸ் நிற்கிது. நானும் என்னுடைய வீட்டுக்காரர் தான் ஏறணும் அந்த பஸ்ஸில். வேறு யாரும் இல்லை. எங்களுக்காக 2 வீல் சேர் வந்துச்சு. 2 பசங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் வீல் சேர் வேண்டாம், நடந்தே போய் பஸ் ஏறிக்கிறோன்னு சொல்லிட்டோம். அந்த வீல் சேர் எடுத்துகிட்டு அவங்க 2 பேர் அந்த பஸ்ஸில் தான் வந்தாங்க. அங்கே போய் இறங்கிட்டு தான் வெளியில் போனோங்க. நாங்கள் நடந்து போய் லிஃப்டில் போய் அப்புறம் பேட்ரி வண்டியில் போய் பேட்ரி காரில் போனோம். தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் போனதுங்க, சென்னைக்கு போனது. ஃப்ளைட்டு பாருங்கள் எத்தனை ஃப்ளைட்டு நிற்கிது, வரிசையாக நின்றுட்டு இருக்குது. அப்போ தான் ஒரு ஃப்ளைட்டு இறங்கி நின்றுச்சு. சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு போயிட்டு வாங்க ஃப்ளைட்டில். நம்ம சேலத்துலேயும் இருக்குதுங்க ஃப்ளைட் இருக்குது. நாங்கள் சேலத்துலேருந்தோம் ஃப்ளைட் ஏறினோம். அதுங்க இறங்கிட்டோம். நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். இந்த பஸ் தாங்க. இந்த பஸ்ஸெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. கீழாவில் ஸ்டெப்புங்க இந்த பஸ்ஸில். ஏறத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் ஒன்று போடுங்க. தேங்க்யூ. ஒருத்தரையுமே காணுமே, அதுலேயே போயிருக்கலாம் மாட்டேங்குது.